இது என்ன சினிமாவா? இல்ல கிரிக்கெட்டையா? சும்மா வேற லெவலா இருந்த நேத்து மேட்ச். இதுலயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் பும்ரா, சிராஜ் இவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து சும்மா அப்படியே கதிகலங்கி போனாங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை நேத்து வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க 3 பேர்த்தோட விக்கெட்டை எடுக்க முடியாம திக்கு திணறி தடுமாறி போனாங்க. என்னதான் ஸ்டார்டிங் செஷன்ல இந்தியாவோட பேட்டர்ஸ் எல்லாம் தொக்கா தூக்குனாலும் ப்ளஸ் 112 ரனுக்கு 8 விக்கெட்டியா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்தையும் எடுக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே. அதுவும் பென் ஸ்டோக்ஸால் இவங்க 3 பேர்த்தையும் எடுக்கவே முடியல. இவங்களாவே தாங்க அவங்களோட விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க. பும்ரா தானாகவே தான் ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். சிராஜ் லக்கே இல்லாத ஒரு விக்கெட்டுக்கு நல்ல டிஃபென்ஸ் மோடில் ஆடினார். ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பால் உருண்டுட்டு போய் ஸ்டெம்பில் பட்டு அவுட் ஆகிட்டார். இது லக்கே இல்லாத ஒரு அவுட்டு தான். இருந்தாலும் இந்த ஒரு வெற்றி இந்தியாவுக்கு தாங்க சேரும். ப்ளஸ் இங்கிலாந்துக்கு சேராது. இந்த டிஃபென்ஸ் மோடு இந்தியாவுக்கு தான் சேரும். ப்ளஸ் இந்தியா இன்னைக்கு இந்த 22 வித்தியாசம் தோத்தாலுமே இந்தியாவுக்கு ஒரு சல்யூட்டை போடுங்க. பும்ரா இவங்க சிராஜ் ஜடேஜாவுக்கு தாங்க முதல்ல இந்த கிரெடிட் எல்லாமே சேரும். இந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணம் இருந்தாவே போதும். இந்தியா என்றைக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேறு லெவலாக பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க 3 பேருமே இந்தியா தோத்தாலுமே இந்தியா இன்றைக்கி ஜெயிச்ச மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இவங்களுக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலுக்கு சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போல்லாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.